கட்சிகளுக்கு இடையே போட்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது கட்சிகளுக்கான போட்டின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது மக்களுக்கான ஒரு உரிமைக்கான ஒரு தேர்தலா தான் நான் நினைக்கிறேன். காரணம், இந்த திமுக அரசாங்கம் இருக்கு பாருங்க, இது இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க ஆட்சி செஞ்சப்போ அவங்க கடன் எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்காங்க? 12 லட்சம் கோடி பணத்தை வாங்கி மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதையும் செய்யல. இதுதான் இந்த திமுக காரங்க செஞ்சது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தலையில ஒவ்வொருத்தர் மேலையும் 2 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்காங்க. இது ஒண்ணுதான் இவங்க செஞ்சது. அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. 2 பேரும் கொடுத்தத பாத்தீங்கன்னா தலையே சுத்துது. இதுக்கு எங்க போவாங்க பணத்துக்கு? இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் வருவாய் வரணும், அதையும் வரவிட மாட்டேங்கிறீங்க. கல்லு ஜல்லி மண்ணு எல்லாத்தையும் நீங்க லோடு பண்ணி வெளியில வித்துக்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாகையும் பிளாக்ல விற்கிறீங்க. அதுக்கும் சரியான பணம் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. கல்லு மண்ணு ஜல்லிலையும் வரல, கிரானைட் குவாரிகள் ஒன்னும் வரல. அப்ப ஏது பணம்? இப்ப கொஞ்சம் இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் மாசத்துக்கு 7,000 ரூபாய்க்கு குறையாம அவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வரிங்கிறத சொல்லி. இப்பயும் மக்கள் கையில இருந்து வாங்கிதான் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலைமை, தமிழ்நாட்டோட நிலைமை.